உங்கள் விஎஸ் டெய்லர். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை பாருங்கள். அப்போ தான் நான் கட்டிங் ரிலேட்டடாக போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நான் எத்தனை தடவை ப்ளவுஸ் தைக்கிறேன், எனக்கு கப்பு ஷார்ப்பாக வரல, ரொம்ப ஃப்ளாட்டாக வருது, இதனால் எனக்கு தைக்கிற ஆர்வமே போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தயவுசெய்து அந்த எண்ணம் இருந்ததுன்னா இனிமேல் விட்டுருங்க. இது தைக்க மாட்டேன், எனக்கு தைக்க ஆர்வமே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்னையோட அந்த பழக்கத்தை கைவிட்டுருங்க. நல்லா தைக்கிறவங்க கூட ஒரு சில நேரங்களில் தவறாக தைச்சிடுறாங்க. அது ஏன் அப்படின்னா, என்னென்ன அமையுமோ அது போல தான் அமையும். அதனால் உங்கள் மேலே நீங்கள் கோவப்பட்டுக்க வேண்டாம். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாள் நீங்கள் போட்ட உழைப்பு பாதி கிணறு தாண்டிட்டீங்க, இன்னும் மீதி தானே, தாண்டி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் இந்த பழக்கத்தை மட்டும் விட்டுருங்க. நான் இதோடு நிறுத்திடலாம், தைக்கிற ஆர்வம் இல்லை, இது எனக்கு வராது, அந்த மாதிரி எண்ணங்கள் இனிமேல் உங்களோட மனசுக்குள்ளே வரவே கூடாது. இப்போ நம்ம அந்த சென்டர் டாட் எப்படி ஷார்ப்பாக வர்றதுக்கு என்ன வழிகள் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எப்பவும் போல் கட் பண்ணிட்டோமா, இப்போது இதை நான் சொல்கிறத நீங்கள் கட் பண்ணுவீங்களா, அப்போவே இந்த இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் இங்கேருந்து இங்கே சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட் இன்டேக் கொடுப்போம் தெரியுமா, இந்த பக்கத்தில் ஒரு 1 இன்ச்சு, இங்கேருந்து இங்கே 1 இன்ச்சு டாட் இன்டேக் கொடுப்போம்ல, அதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சென்டர்லேருந்து 1.5 இன்ச்சாக வச்சு பாருங்கள். இங்கேருந்து 1.5, திரும்ப இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சு, நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை நீங்கள் கட் பண்ணுவீங்கள்ல, பேக்கு போட்டு கட் பண்ணுவீங்கள்ல, அப்போவே இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்படி 2 பக்கமும் 1.5 கொடுத்துட்டு, இங்கேருந்து நீங்கள் எப்போவும் நீங்கள் 2.5 கொடுக்குறீங்க ஹைட்டு அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஏற்றி 2.75 கொடுத்து பாருங்கள். அந்த ஹைட் உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். நம்ம இந்த அகலத்தை அதிகப்படுத்தி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல ஷார்ப்பு கிடைக்கும். இப்போ பார்த்தாவே தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ ஷார்ப்பாக தெரியுது? ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியே காட்டிடுறேன். உங்களுக்காக நான் இதை ஸ்டிச் பண்ணியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த 1.5 பிடிச்சிருக்கோம்ல, அந்த 1.5 இப்படி 2ஆக ஃபோல்டு பண்ணி இப்படி நான் உங்களுக்கு ஸ்டிச்சஸே போட்டு காட்டிட்டேன். உங்களுக்கு தெரியுதா இது எவ்வளோ ஷார்ப்பாக இப்படி வந்திருக்குன்ட்டு? அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போவும் சொல்லிவிட்டேன், நீங்கள் கட் பண்ணுவீங்கள்ல, அப்போவே இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 1.5 கொடுத்தீங்கன்னா பத்தாமல் போயிடும், முன்னாடி பத்தாமல் போயிடும். அதனால் நீங்கள் கட் பண்ணுவீங்கள, அப்போவே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இது புரியல அப்படின்னா கூட நான் பேக்கு போட்டு ஃப்ரண்ட்டை கட் பண்ணுவோம்ல, அப்போவும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக என்னோடய கமெண்ட்டில் கேட்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு பதில் வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு வருத்தப்பட வேண்டாம். நான் கண்டிப்பாக நிச்சயமாக பதில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.